Taste the Daily. சேர்ந்த ஞானசேகரன் என்பவரால் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல் உள்ளிட்டவை நடைபெற்று வருகின்றன. இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கழக அமைப்பு ரீதியாக மாவட்டங்களின் தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் கழக பொதுச் செயலருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று பெரம்பலூரில் பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை முன்பு பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான வரகூர் அருணாச்சலம் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இதற்காக அதிமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அந்த பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகே ஒன்று திரண்டனர். அதற்கு ஒன்று திரண்டும் போது அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் முன்பாக ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பல்வேறு இடையூறுகளை அதிமுக நிர்வாகிகளுக்கு ஏற்படுத்தியிருந்தது. மேலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே வலுக்கட்டாயமாக போலீசார் குவிக்கப்பட்டு, அதாவது மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நிர்வாகிகளை வலுக்கட்டாயமாக, அதாவது குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தது. மேலும் அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறாமல் தடுத்து மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராடக்கூட விடாமல் தடுத்தது. மகேஷ், விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.